நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு சிட்டி மருமகளும் கிராமத்து மருமகளும். வாங்க கதைக்குள்ள போகலாம். அலமேலு ராமசாமிக்கு திருமணமாகி 36 வருஷங்கள் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே அவங்க 2 பேத்துக்கும் குழந்தைங்க பிறக்கல. குழந்தை பிறக்கணும்னு ஏகப்பட்ட கோவிலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. திருமணமான 4வது வருஷத்துல தான் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்க. அதுக்கு மறு வருஷமே இன்னொரு ஆண் குழந்தையும் பிறந்துட்டாங்க. முதல்ல குழந்தைங்களே பிறக்கலையேன்னு வருத்தப்பட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து 2 ஆண் குழந்தைங்க. பெரியவனை கவனிக்கவா சின்னவனை கவனிக்கவான்னு 2 பேரையும் கவனிக்கிறதுலேயே நாள் முழுசா போயிடுது. தினம் தினம் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம்தான். 2ங்களும் அவ்வளோ சேட்டை பண்ணுதுங்க. இவன் அழுதா அவன் அழுவுறான், அவன் அழுதா இவன் அழுவுறான். அவன் அழுகையை நிறுத்தினா இவன் அழுகிறான், இவன் அழுகையை நிறுத்தினா அவன் அழுகிறான். இப்படியே ஒரே வீட்டில் கூச்சல் தான். எப்படி தான் அவங்க 2 பேரும் வளர்ந்தாங்கன்னே தெரியல. இப்போதான் பிறந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளேயும் 2 பேரும் மலமலன்னு இளைஞர்களாக ஆயிட்டாங்க. அன்னைக்கு அலமேலுவும் ராமசாமியும் கோவிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம 2 பிள்ளைங்களுமே இளவட்ட பசங்களாக ஆயிட்டாங்கல்ல, கல்யாண வயசும் வந்துருச்சு. முதல்ல மூத்தவனுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இளையவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும். கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது ஜோசியக்காரரை சந்தித்து பேசிட்டு வருவோம். பிள்ளைங்க ஜாதகம் எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், என்ன ஏதுங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டால் தெரியும்ல. சீக்கிரத்தில் காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சாதானே நமக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் அப்படிங்கிறாங்க அவங்க மனைவி. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறதும் சரியாக தான் படுது. ஆனால் அதையெல்லாம் நீ இப்போ சொன்னால் எப்படி? வீட்டிலெல்லாம் இருக்குது ஜாதகம், நாம் எங்கே எடுத்துகிட்டு வந்தோம்? நான் வேணும்னா போய் எடுத்துகிட்டு வரவா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வீட்டில் வச்சு ஏதாவது சொன்னால் பசங்க ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்களேன்ட்டு தான் நான் எதையுமே உங்கள்கிட்ட சொல்லலை. போகும்போது அப்படியே பேசிக்கலான்ட்டு நானும் அப்படியே ஜாதகத்தையும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி என்னோட யோசனை? நாங்கள்லாம் யாருன்னு நினச்சிங்க? சரி சரி, நீங்கள்லாம் பெரிய ஆள் தான், நாம் கோவிலுக்கு போவோம் சீக்கிரமாக. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு வேற நேரமாச்சு. நாம் பேசிகிட்டே இருந்து பொறுமையாக போகணுன்னு வச்சுக்கோ, பூஜையே முடிஞ்சிடும். வா வா வேகமான்ட்டு 2 பேரும் நடந்து கோவிலுக்கும் போயிட்டாங்க. சாமி தரிசனத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு வர்ற வழியில் ஜோசியரையும் சந்தித்து பேசுகிறாங்க. நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியில் போயிட்டுருக்கிறேன், அதனால் 2 நாளைக்கு என்னோடய ஆஃபீஸ் லீவு தான். அதனால் 2 நாளுக்கு அப்புறமா வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கே வந்து பேசிக்கோங்க. ஜாதகத்தை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு அலமேலுவும் சரிங்க சரிங்க ஐயா, நாங்கள் அப்போனா 2 நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க. என்னங்க, ஜாதகத்தை பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த ஐயா ஊருக்கு போகிறதா ஏதோ சொல்லிகிட்ருக்குறாங்களே. 2 நாள் எனக்கு ஓடிட்டே இருக்கும், எப்படா வருவார் வருவார், 2 நாள் போகும்னு. என்ன பண்ணுறது, வேறு யார்கிட்டேயும் நமக்கு பழக்கம் கிடையாது. இவங்க நல்லா பார்ப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே நாம் இவங்கக்கிட்டேயே பார்த்து பார்த்து பழகியாச்சுல்ல. இவங்க வரட்டும், வந்ததுக்கப்புறமாவே பார்த்துப்போம். சரி, நம்ம பிள்ளைங்க கிட்டலாம் இதை பற்றி எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே ஜாதகத்தில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. நாம் ஜாதகம் அது இதுன்னு ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கோபம் வந்துடும். நம்ம நினைக்கிறதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டானுங்க, சட்டுன்னு கோவப்பட்டுருவானுங்க. அது எதுக்கு, அமைதியாக இருந்துப்போம், 2 நாள் ஆகட்டும், கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜாதகக்காரரை பார்க்கறதுக்கு வந்துடுவோம். சரி சரிங்க, வீட்டில் வேற நிறையா வேலை இருக்குது, மதியானம் சாப்பாட்டு வேலையை வேற முடிக்கணுமேன்ட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே சோஃபாவில் அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்துட்ருக்குறாங்க. மூத்த மகனும் சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிறான். ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். அம்மா அப்பா, உங்கள் 2 பேர்த்திக்கிட்டேயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு கேட்குறான். அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டோம், என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை நாம் ஜாதகக்காரங்களை பார்த்துட்டு வந்த விஷயம் எப்படியாச்சும் தெரிஞ்சிருச்சோ? சரி சரி, நாம் எதையும் சொல்லிக்க வேண்டாம், அமைதியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அலமேலு. சொல்லுமா, என்னாச்சு, என்ன விஷயம்? சொன்னாதானே தெரியும், அப்படியே அமைதியாகவே இருந்தேன்னா எப்படி தெரியும்? சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கிராமத்தில் சுஜின்னு ஒரு பொண்ணு இருக்கால்ல, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு.
உங்களுக்கு கூட தெரியுமே, அடிக்கடி கோவிலுக்கு வருவாள்ல, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதாம்மா அப்படின்ட்டு கேட்குறான். ஆ ஆ தெரியும்டா, அந்த பொண்ணை நல்லாவே எனக்கு தெரியும். முடி நல்லா நீளமாக கருகருன்னு இருக்கும். பாவாடை தாவணியெல்லாம் போட்டுட்டு கொலுசு போட்டுட்டு வருவாளே, அந்த பிள்ளைய தானே சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆ ஆமாம் ஆமாம்மா, அதே பொண்ணு தான். சுஜியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவளுக்கும் என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அவள் அவங்களோட பாட்டி வீட்டில் தானே வளர்ந்துட்டுருக்கிறா. அவங்க பாட்டி மட்டும்தானே அவளுக்குன்னு இருக்கிறாங்க. உங்ககிட்டயும் நல்லா பாசமாக இருப்பா, அப்பாட்டையும் நல்லா பேசுவா, மரியாதையான பொண்ணுமா. அவள் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணும் கூட. அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்களா அப்படின்ட்டு கேட்டுட்டான். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லு. ஏதோ கல்யாணம்லாம் என்னமோ கேட்ட மாதிரி இருந்ததே, உங்களுக்கும் அப்படி தான் கேட்டுச்சாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், எனக்கும் அப்படி தான் கேட்டுச்சு. சுஜியை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறான் அப்படிங்கிறாங்க அவங்களோட கணவரும். டேய் என்னடா சொல்கிற, அந்த பிள்ளையவா? நிஜமாவா சொல்கிற? நானும் உனக்கு ஜாதகமெல்லாம் பார்த்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா, நீயே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு அந்த பொண்ணு தான் வேணுங்கிறியேடா. நான் என்னத்த சொல்கிறது? இதுக்கப்புறம் நான் உன்னை எதையும் சொல்லி மாற்ற முடியாது. சரி சரி, அந்த பொண்ணுக்கே நிச்சயம் பண்ணி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறோம்டா அப்படிங்கிறாங்க. சரி சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போவே போய் நான் சுஜிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன், அவள் அதுக்கு மேலே குதிப்பாமா அப்படிங்கிறாங்க. டேய் டேய் அவசரப்படாதடா, அவங்க பாட்டிக்கிட்ட பேசி நிச்சயம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கல்யாணத்தையும் சீக்கிரமாகவே பண்ணி வச்சிடுறோம். சரியா? சந்தோஷந்தானே? என்னங்க, நான் சொல்கிறது சரிதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அலமேலு, உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். நம்மளோட பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே நம்ம 2 பேர்த்தோட சந்தோஷமும். வேற என்ன இருக்குது? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்குறோம். இதுலேயும் அப்படியே விட்டுருவோமே, ஜாதகமெல்லாம் எதுக்கு? எல்லாமே அவங்கவங்க மனசுக்கு பிடிச்சாலே போதும். ஜாதகமெல்லாம் சும்மா அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா. ம் ஜாதகமெல்லாம் சும்மாவா? நான் அதை நம்புகிறேன். அதனால் நீங்கள் அதை பற்றி எல்லாம் எதையும் சொல்லாதீங்க. என்னோட மன திருப்திக்காக நான் ஜாதகமெல்லாம் பார்க்க தான் செய்வேன் அப்படின்ட்டாங்க. சரி என்னமோ பண்ணு. இப்போ ஜாதகத்தை பற்றியெல்லாம் பேசி என்ன பண்ணுறது? நம்ம பையனுக்கு தான் அந்த சுஜியை ரொம்ப பிடிச்சி போச்சுல்ல. ஜாதகமெல்லாம் வேண்டாம், அவங்க பாட்டிக்கிட்ட எதையும் கேட்காத அப்படின்ட்டாங்க. ஆமாம்மா, ஜாதகத்தை பற்றியெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. மற்றபடி நகை விஷயம் எதையுமே கேட்காதீங்க. அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தாலே போதும். அதை விட வேற என்னம்மா வேணும்? எனக்கு அந்த பொண்ணு மட்டும்தாம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி அவங்க வீட்டில் அதை செய்யணும் இதை செய்யணும்லாம் நான் எதிர்பார்க்கல. நீங்களும் எதையும் கேட்டுக்காதீங்க. பாவம் அந்த வயசான பாட்டி என்ன பண்ணுவாங்க? அவங்க பாட்டி அவளை கட்டி கொடுக்குறாங்களா? நாம் அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்குறோமா? அவ்வளோதாம்மா அப்படின்ட்டாங்க. ஆ ஆ பேசிகிட்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியல. சமையல் வேலையை வர நான் பார்க்கணும் அப்படின்ட்டு வேக வேகமாக சமையல் வேலையவும் பார்க்க போயிட்டாங்க. முறைப்படி சுஜியோட பாட்டிக்கிட்ட சுஜியை பொண்ணு கேட்டு நல்லபடியாக சுஜிக்கும் அவங்களோட மூத்த பையனுக்கும் ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தையும் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச ஒரே ஒரு வாரத்திலேயே இளைய மகன் வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், சொல்லட்டுமா அப்படின்ட்டு கேட்குறான். என்னடா சொல்ல போகிற? நீ எதையாச்சும் சொல்லி எனக்கு ஏதாவது குழப்பம் வந்துட போகுதுடா. என்னடா சொல்ல போகிற? இப்படி தான் அவனும் வந்தான், ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னான், கல்யாணத்தையும் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நீ என்னத்தடா சொல்ல போகிற? சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. சொல்கிறதா இருந்தால் சொல்லு, இல்லைன்னா விட்டுரு, நான் வேலையை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மா அம்மா, இல்லைம்மா, நான் முக்கியமான விஷயத்த சொல்லணும், சொல்லலைன்னா எனக்கு தூக்கமே வராதுமா. மண்டை போட்டு அப்படியே அதே விஷயத்தையே சொல்லிகிட்டே இருக்குது. சொல்லு சொல்லுங்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் சொல்லிடுவீங்களோன்ட்டு. சொல்லவா இல்லை வேண்டாமாம்மா அப்படின்ட்டு கேட்குறான். திரும்ப திரும்ப இதையே கேட்காதடா அப்படின்னவும் அவங்களோட மூத்த மருமக வந்துட்டாங்க. என்னாச்சு அத்தை, என்னாச்சு? தம்பி கொழுந்தனாரே, என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லுங்க. அத்தை அதெல்லாம் கோபமே படமாட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள் தாராளமாக. என்கிட்ட அவ்வளோ சாதாரணமாக அந்த விஷயத்த சொன்னீங்க, இப்போ என்ன நீங்கள் அத்தைக்கிட்ட சொல்கிறதுக்கு இவ்வளோ கூச்சப்படுறீங்க? சொல்லுங்க. பயந்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க கொழுந்தனாரே அப்படிங்கிறாங்க.
இல்லை அண்ணி, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி உங்ககிட்ட சொல்லிட்டேன். சீக்கிரமாக சொல்ல முடிஞ்சுது. ஆனால் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் என்னால் சொல்ல முடியல. சரிங்க கொழுந்தனாரே, அப்போனா நானே சொல்லிடட்டுமா அப்படிங்கிறாங்க. ஆ ஆ, சரி சரி, நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்ட்டாங்க அந்த இளைய மகனும். என்னது, நீ சொல்ல போறியா மருமகளே? சரி, என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ஏதோ பேசி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கே. சொல்லுமா சீக்கிரம் சுஜி. அவன் வேற சொல்லட்டுமா வேண்டாமான்னு கேட்டதுலேயே எனக்கு 1000 குழப்பம் வந்துடுச்சு. நீயாச்சும் சீக்கிரமா சொல்லாமா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லத்த, கொழுந்தனாரு ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க. அந்த பொண்ணு இவங்க கூட படித்த புள்ள தான் போல இருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் நாம் கல்யாணம் பண்ணி வச்சுக்குவோமா? அந்த பொண்ணு சிட்டி பொண்ணா, அதனால தான் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லத்த, நீங்கள் சரின்னு சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஆளுக்கு இப்படியே வந்து நின்னீங்கன்னா நான் எங்கடா போய் என்னடா சொல்கிறது? உங்கள் அப்பாட்ட இந்த விஷயத்த நீ தான் சொல்லணும், நான்லாம் சொல்ல மாட்டேன். அம்மா அம்மா, இப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இதுக்கு தான் நான் உங்ககிட்டயே சொல்லலை, அண்ணியை விட்டு சொல்ல விட்டேன். நீங்கள் என்னடான்னா இப்படி சொல்கிறீங்களே. நைஸாக நீங்கள் சொல்ல மாட்டோன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா. நீங்கள் தான் அப்பா கிட்ட பேசணும். அண்ணன் கல்யாணத்துக்கு மட்டும் பேசுனீங்கல்ல, என்னோட கல்யாணத்தை பற்றியும் நீங்கள் தான் பேசணும். பேசுங்கம்மா, அதெல்லாம் உங்களால் முடியும். என்னோட செல்ல அம்மா இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாடா ஆமாம், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா மட்டும் நான் செல்ல அம்மா, இல்லைன்னா அதெல்லாம் கிடையாது. சும்மால. சரி சரிடா, நான் அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆ சரிம்மா, வேலைக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன் அப்படின்ட்டு புறப்பட்டுட்டாங்க. அலமேலும் அதுக்கப்புறம் அவங்களோட கணவர்கிட்டையும் அவங்களோட இளைய மகனோட காதல் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்களோட கணவனும், உனக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். சிட்டி பொண்ணுன்னு சொல்கிறான், நாம் அந்த பொண்ணை பார்த்தது கூட கிடையாதே. கல்லூரியில் ஒன்றா படித்தாங்கன்னா நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்லாம் எப்படி தெரியும்? ஒரு 4 மணி நேரம்தான் அங்கே இருப்பாங்க. மற்றபடியெல்லாம் ஒன்றும் தெரியாதுல்ல. அதெல்லாம் எப்படி சரிப்பட்டு வரும்? இப்போ சுஜி இந்த ஊர் உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். அதுவும் அந்த பாட்டியம்மாவோட பேத்தியா, நல்ல தங்கமான பொண்ணுன்னு தெரிஞ்சு தான் நாம் கல்யாணத்தையும் பண்ணி வச்சோம் மூத்தவனுக்கு. ஆனால் இளையவன் அவன் கூட படித்த பிள்ளைங்கிறான். அது எப்படி எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணலை. கொஞ்ச நாள் ஆற போடுவோம். அவன் திரும்பவும் ஏதாவது சொல்கிறானான்னு பார்ப்போம். நம்மளே சீக்கிரமாக முடிவெடுக்க வேண்டாம். ஜாதகக்காரங்களே பார்த்து பேசுவோம். அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்ல, ஜாதகத்தை வச்சு பார்த்தாங்கன்னா செட் ஆகுமா செட் ஆகாதான்னு. அதைத்தான் நாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா, இந்த காலத்துலேயும் நீங்கள் இப்படியா இருக்கிறீங்க? எனக்கு அப்படின்னா பார்க்கலல்ல. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான் மாமா. நான் கூட 2 முறை ஃபோனில் பேசியிருக்கிறேன். உண்மையாலுமே தங்கமான பொண்ணு. நம்ம கொழுந்தனாருக்கு ஏற்ற பொண்ணுன்னா அந்த பொண்ணுன்னு சொல்லலாம். நல்ல குடும்பம் மாமா. நாம் அந்த பிள்ளைய நம்மளோட கொழுந்தனாருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுதான் நல்லது. அவங்களுக்கும் அதுதான் சந்தோஷம். அவங்க சந்தோஷம் தானே நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. என்னது இது இப்படி பேசுகிறா சுஜி? நம்மளோட இடத்துல இருந்து அவள் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாளே. சுஜி எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அவங்களோட மாமனார். இவ்வளோ சொல்கிறீங்க. சரி சரி, நாம் இளையவனுக்கு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. மூத்த மகனுக்கு கல்யாணமான 2 மாதத்தில் இளைய மகனுக்கும் அந்த சிட்டி பொண்ணுக்கும் நல்லபடியாக ஜாம் ஜாமுன்னு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இப்போ வீட்டில் மூத்த மருமக புடவை கட்டிட்டு மங்களகரமாக மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. இளைய மருமகள் மித்ரா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஸ்டைலாக இருக்கிறாங்க. என்னடா இது, அவ என்னடான்னா புடவை கட்டிகிட்டு இருக்கிறா, இவ என்னடான்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கிறா, வீடே ரொம்ப வித்தியாசமாலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அலமேலு. அந்த சமயத்தில் தான் அவங்களோட மூத்த மருமக சுஜி வீட்டில் தடபுடலாக சமையல் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. வாசனை வீடு முழுக்க வீசுது. ஓஹோ, இன்னைக்கு நல்ல அருமையான சாப்பாடு தயாராகிட்டு இருக்குது போல இருக்குது. ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான். சரி சரி, இளைய மருமக என்ன பண்ணுறா, அவளை ஏதாச்சும் செய்ய சொல்லலாம் அப்படின்ட்டு மித்ராவோட அறைக்கு வந்து, மித்ரா மித்ரா, சுஜி அங்கே சமையல் கட்டில் தனியாக சமையல் செஞ்சிட்ருக்கிறா. நீயும் கூட மாட ஏதாவது ஒத்தாசையாக ஏதாவது வேலை செய்ய போமா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, எனக்கு சமைக்க எதுவும் தெரியாதே அத்தை, அப்போ என்ன பண்ணுறது?
சரி, நான் ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். ஆ எனக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷு தெரியும், அதை வேணும்னா நான் செய்கிறேனே அப்படிங்கிறாங்க. ஆ சரி சரிம்மா, போய் செய் போ. நல்லா ருசியான சாப்பாடை நான் சாப்பிட்டா போதும், அதுதான் எனக்கு வேணும், போங்க போங்க அப்படிங்கிறாங்க. ஆ ஆ சரிங்க அத்தை, நான் போகிறேன் அப்படின்ட்டு மித்ரா ஒரு பக்கம் ப்ரெட்டை எடுத்து ப்ரெட்டில் ஜாமை வச்சு ப்ரெட்டு ஜாமை செஞ்சு வச்சுட்டாங்க. அதுவும் ஆளுக்கு ஒவ்வொன்றா. இல்லவே இல்லை, தட்டு முழுக்க ஜாம் ப்ரெட்டு தான். ஏதோ இனிப்பு பலகாரத்தை செஞ்ச மாதிரி 10 நிமிஷத்தில் தட்டு முழுக்க ஜாம் ப்ரெட்டை அடுக்கி வச்சுட்டாங்க. அந்த பக்கம் என்னடான்னா சுஜி சுட சுட சாப்பாடு, கறி குழம்பு, முட்டை, சிக்கன் 65ன்னு எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சு வச்சுருக்குறாங்க. அத்தை அத்தை, சீக்கிரம் வாங்க, நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், அக்காவும் முடிச்சிட்டாங்க. வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், எனக்கு வேற ரொம்ப பசிக்குது, வாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறா மித்ரா. ஆ அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சா? சரி சரி, எனக்கும் பசியாக தான் இருக்குது. நீங்கள் சமையல் கட்டில் செஞ்ச வேலை அங்கே வரைக்கும் மூக்கை தொலைச்சிடுச்சு. சரி சாப்பிடலாமே அப்படின்ட்டு டைனிங் டேபிள் இருக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டாங்க. மித்ராவோட கணவன் மட்டும் வேலைக்கு போயிட்டாங்க, அதனால் அவங்க இல்லை. சுஜி அவங்க சமைச்ச எல்லா உணவுகளையும் எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. ஆமாம், உன்னோடதுங்க ஏதோ இனிப்பு ஏதோ செய்கிறேன்னு சொன்னியே மித்ரா, என்ன செஞ்சுருக்கிற, சீக்கிரமாக வை. ஆர்வமாக வந்து சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தட்டில் ஒன்றையும் வைக்க காணுமே. சுஜியே எல்லாத்தையும் வச்சுட்டா, ஆனால் இனிப்பு மட்டும் எதுவும் இல்லை. சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வா, போ போ அப்படிங்கிறாங்க. அட என்னத்த, இதோ இருக்குதில்ல ஜாம் ப்ரெட்டு, இதுதான் நான் செஞ்சேன், இதை சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மட்டுமே தனியாக பாட்டிலில் உள்ள ஜாமெல்லாம் ஸ்பூனில் எடுத்து ஒவ்வொரு ப்ரெட்டுலையும் தடவி தடவி அதுக்கு மேலே திரும்பவும் ப்ரெட்டு வச்சு நல்லா நிறையா செஞ்சு வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். தினமும் செஞ்சு தானே கேட்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ஃபேவரட் அத்தை இதுதான் அப்படின்ட்டாங்க மித்ரா. என்னது, ஜாம் ப்ரெட்டா? இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்களே அதுதானே, ஜாமில் ப்ரெட்டை வச்சு? அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே, அந்த பழக்கமே இல்லை. இப்போதான் நான் முதல் முறையாக இதை பார்க்குறேன். ஒரு முறை பேக்கெட்டில் நல்லா அடுக்கி வச்சுருந்தாங்க, என்னதுன்னு தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் என்னோடய பையங்க 2 பேருமா சேர்ந்து இது ப்ரெட்டுமா, இதை போய் வாங்கியிருக்கிறீங்களே, நம்ம சாப்பிடவே மாட்டோமே, எப்படி காலி பண்ணுறது, சரி கொண்டாங்க நாங்களே சாப்பிட்றோன்ட்டு அவனுங்க 2 பேரும் தான் சாப்பிட்டானுங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அந்த ப்ரெட்டையும் வாங்கிறதில்ல, ஜாமும் வாங்கினதே கிடையாது. யாரோட தொண்டைக்குள்ளேயும் போகாது. இது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுமா, இதையா நீ இவ்வளோ நேரமாக உட்காந்து செஞ்ச? அது இல்லாமல் ஸ்வீட்டு செஞ்சேன் நீயே, இதுதான் நீ செஞ்ச ஸ்வீட்டா? இதுக்கப்புறம் இது மாதிரி எதையும் செஞ்சிடாதம்மா, இன்னைக்கு நீ ஆசையாக செஞ்சதுனால ஒரே ஒரு முறை சாப்பிட்டுக்கிறோம், ஒரே ஒன்று மட்டும் எடுத்து வை அப்படிங்கிறாங்க. ஆ சரிங்க சரிங்க அத்தை அப்படின்ட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஜாம் ப்ரெட்டை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீடு எல்லாத்தையும் சுத்தம் செய்யலாம், குப்பையாக இருக்குதேன்னு பெருக்கிறாங்க சுஜி. அட கடவுளே, எதுக்குக்கா நீங்கள் இப்போ இப்படி குனிஞ்சு நிமிந்து பெருக்கிட்டு இருக்கிறீங்க, பாவமாக இருக்குது உங்களை பார்த்தாலே. அதுதான், கொஞ்சம் ஹைட்டான தொடப்பம் இருக்குல்ல, அந்த தொடப்பத்தை வச்சு பெருக்க வேண்டியது தானே, இல்லைனா வேக்கம் கிளீனர் வாங்கிக்கலாம்லக்கா. அதையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோண்டு சின்ன தொடப்பத்தில் வச்சு பெருக்கிட்டு இருக்கிறீங்களே, இடுப்பு வலிக்க போகுதுக்கா, முதல்ல அதை போட்டுட்டு வாங்க. நானும் வந்த நாள்லேருந்து பார்த்துட்டே தான் இருக்கிறேன், பாவம் நீங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க. நான்லாம் இப்படி செய்யவே மாட்டேன், ஆனால் நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்க. போதும்க்கா போதும், வீடெல்லாம் சுத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க மித்ரா. அப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. அலமேலுக்கு வேற பிறந்த நாள். அவங்க வீட்டில் அவங்களோட கணவருக்கு 2 பிள்ளைங்களுக்கும் ஞாபகம் சுத்தமாக இல்லை. சுஜிக்கு தான் நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால் அவங்களோட மாமியாருக்கு நல்லா விலை உயர்ந்த பட்டு புடவையாக வாங்கி பரிசாக கொடுக்குறாங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அத்தைன்னு வாழ்த்த சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்ச பட்டு புடவையவும் அவங்க அத்தை கிட்ட கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட அலமேலுவும், நன்றிம்மா நன்றி, புடவை ரொம்பவே நல்லா இருக்குது, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கிறியே, நீயும் மித்ராவும் வேணும்னா இது மாதிரி புடவைகளை வாங்கியிருந்துருக்கலாம், ஏன்னா அவள் தான் புடவையே கட்ட மாட்டேங்கிறா, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாவாச்சு கட்டுவாள்ல.
சரி நல்லா இருக்குமா, ரொம்ப நன்றி அப்படின்ட்டாங்க. அதை பார்த்துட்டே இருந்த மித்ரா, ஓஹோ இன்னைக்கு தான் அத்தைக்கு பர்த்டேவா, சரி சரி நாம் என்ன கொடுக்கலாம், ம் நாம் தான் அடிக்கடி ஹீல்ஸ் செருப்பு போடுவோம்ல, அத்தைக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடலாம். முதல்ல அவங்களோட செருப்பு சைஸை பார்க்கணுன்னு அலமேலுவோட செருப்பு சைஸை பார்த்துட்டு ஆன்லைன்லேயும் புக் பண்ணிட்டாங்க. சூப்பராக சிகப்பு கலரில் ஒரு ஷூ ஆர்டர் பண்ண மாதிரியே வந்துருச்சு. அத்தை ஹாப்பி பர்த்டே அத்தை அப்படின்னு அந்த ஷூவையும் கொடுக்குறாங்க. என்னது இது ஷூவா, இவ்வளோ பெரிய ஹீல்ஸில் இருக்குது, நான் இப்படியெல்லாம் போட்டதே கிடையாதே, செருப்பே ரொம்ப வருஷமாக போட்டதில்ல, இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் நான் செருப்பே போடுறேன், முதல்ல இப்போது தான் இவ்வளோ பெரிய ஹீல்ஸே பார்க்குறேன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, சரி நான் போடலைனாலும் பரவாயில்ல, எனக்காக ஆசையாக வாங்கியிருக்கிறல்ல, ரொம்ப நன்றி மருமகளே அப்படின்ட்டாங்க. இப்படி தான் அவங்களோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. திடீர்னு அலமேலுவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. பதறி போன சுஜிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சீக்கிரத்திலேயே நாம் நம்ம அத்தையை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறாங்க. அக்கா அக்கா நீங்கள் பயப்படாதீங்க, அதான் நான் இருக்கிறேன்ல அப்படிங்கிறாங்க மித்ரா. அதுக்கப்புறம் சுஜியும் மித்ராவும் சேர்ந்து அவங்களோட அத்தையை மருத்துவமனைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மித்ராவே ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. டாக்டரும் அலமேலுவை பரிசோதனையெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் 2 பேரும் சரியான நேரத்தில் இவங்களை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்தனால அவங்க ஆபத்துலேருந்து கடந்து வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க டாக்டரு. நல்ல நேரம், அலமேலுவை சரியான நேரத்துக்கு மருத்துவமனைக்கு சுஜியும் மித்ராவும் கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படலை. இப்போ ரொம்பவே ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுஜியும் மித்ராவும் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறதுனால அவங்களோட அத்தையை சரியான நேரத்தில் காப்பாற்றிட்டாங்க. அப்போ அலமேலுவுக்கு தோணுது, நம்மளோட 2 மருமகள்களும் சூப்பரான மருமகள்கள் தான். நம்மளோட மகன்க காதலிச்சு கல்யாணம் செஞ்சாலும் ரொம்ப நல்ல பொண்ணை பார்த்து தான் காதலிச்சிருக்கிறான், மூத்தவனும் இளையவனும். நானும் என்னோட வீட்டுக்காரரும் கொடுத்து வச்சவங்க தான். இப்படி 2 முத்தான ஆம்பளை பசங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பிள்ளைங்களும் முத்தான பிள்ளைங்க தான். இதுக்கு மேலே எங்கள் 2 பேர்த்துக்கும் என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட 2 மருமகள்களும் என்னோட 2 கண்கள் அப்படின்னு நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் நல்ல முறையில் நடந்துக்கும் பொழுது நமக்கும் நல்லது தான் நடக்கும். அதனால் நாம் அன்பை கொடுக்கணும், அன்பு தான் நமக்கு கிடைக்கும். ஒற்றுமையே வலிமைன்னு சும்மா சொல்லலை, நிஜமாலுமே ஒற்றுமையாக இருந்தால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. ஒற்றுமையாக இருங்க, அதுதான் மிகப்பெரிய பாலமே. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.